உங்கள் விஜய். என்ன புதுசா மொத்த தடவையா? என்ன பண்ண? ஏதோ பொம்பளை கேஸ்ன்னு சொன்னாங்க. என்ன ரேப்பா? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். பிரச்சனை பண்ணவனை போட்டு அடிச்சேன். என்னப்பா சொல்ற? ஹெல்ப் பண்ணதுக்கு அந்த பொண்ணு உன்னை பிடிச்சு கொடுத்துருச்சு? யாருப்பா அப்படி ஒரு கேவலமான பொண்ணு? தெரிஞ்ச பொண்ணா? என்ன வேணும் அந்த பொண்ணு உனக்கு? என் பொண்டாட்டி. எதுக்கு சார் அடிக்கிறீங்க சார்? ஏன் சார் அடிக்கிறீங்க சார்? சார் ஏன் சார்? சார்
பாசம் வச்சாலே மோசம்தான் தம்பி. நன்றி கெட்ட உலகம் இது. என் பொண்டாட்டி நடத்த கெட்டவன்னு ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னான். அவன் கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். 4 வருஷம் உள்ள இருந்துட்டு போனா அவன் கூட அவ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா தம்பி. 2 பேரையும் வெட்டிட்டு மறுபடியும் உள்ள வந்தேன். பாசத்தை மாதிரி ஒரு மோசமான வியாதி எதுவுமே கிடையாது தம்பி. அது நம்மளை கொன்றும். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, தப்புக்கு தப்பு, அதுதான் சரி. பெத்த தாயா இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அடிக்கு அடி, உதைக்கு உத. அவங்களுக்கு வலிச்சாதான் நம்மளோட வலி என்னன்னு அவங்களுக்கு புரியும். அழகர் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாம்மா. இன்னும் 1 வாரம் தான் வந்துருவான். அதுக்கப்புறம் பேசிக்கலாமா? தப்பு பண்ணது நான் தான்மா. அவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டேம்மா. நாங்க யாரும் இதை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நீ போய் அவனை அதுதான் அவனுக்கு வலி. நீ அவனை நம்பலன்றதுதான் அவனுக்கு ஆறாத ரணம். எனக்காக அந்த பழிய சுமந்தான். இன்னைக்கு அவன் என்ன பாடுபடுறானோ தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா அழாதம்மா. பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க என்கிட்ட. எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டீங்கல்ல. இல்ல அண்ணா, இப்படி ஆகும்னு யாருமே நினைக்கல. பொய் சொல்லாதீங்க அத்தை. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்ன அண்ணா, என்ன பேசுற நீ? உங்க மனசை தட்டு சொல்லுங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? அண்ணா, ஏன் அத்தை, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாரை நம்புறதுன்னு தெரியல கடவுளே. அண்ணா, உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வாழ வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அழகருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு மருமகளை ஆக்கணும்னு தானமா நான் நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நாம மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா நமக்கு கெட்டதுதான் நடக்கும்.
பாவம் பண்ணாத ஆண்டாளோட வாழ்க்கையை சீரழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிங்கல்ல, அதுக்கு தான் ஆண்டவன் உங்களுக்கு என்ன கூலி கொடுத்தான் பாத்தீங்கல்ல. ஏங்க அவளே மனசு ஒடிஞ்சு போயிருக்கா, இந்த நேரத்துல இப்படி இறக்கம் இல்லாம பேசுறீங்க? வடிவு, நான் இதை சொல்றதே முக்கியமா உனக்கு தான். அழகர் தப்பு பண்ணலன்னு என்னால சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா இந்த தப்ப பண்ணிட்டு நிக்கிறவன் என் மூத்த மகன். அழகர் தப்பு பண்ணதை நினைச்சு ஆண்டாள் எப்படி வேதனையில துடிச்சாலோ அதை விட அதிகமான வேதனைய அண்ணன் இப்ப அனுபவிக்கிறான். ரெண்டு பேருமே என் மகதான். ஆண்டாளுக்கு கெடுதல் பண்ணாங்கிறதுக்காக அவ கஷ்டப்படுறத பார்த்து என்னால சந்தோஷப்பட முடியாது. அண்ணா, அன்னைக்கு நான் என்ன சொன்னனோ அதைத்தான் இப்பவும் சொல்றேன். உனக்கு எது நியாயம்னு தோணுதோ அதை பண்ணு. யாரு சொல்றதையும் நீ காதுல வாங்கிக்காத. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் பக்கம் நிப்பம்மா. அக்கா, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. ஏண்டி ஏண்டி இப்படி ஒரு கருத்து பண்ண? உன்னை என் மகளா நினைச்சு தூக்கி வளர்த்தனே. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அக்கா அக்கா நீ என் முந்தானி புடிச்சிட்டு திரிஞ்ச புள்ள நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரிஞ்சு ஏங்கி போயிட்டாலேன்னு உன்னையும் இந்த வீட்டுல வாக்கப்பட வச்சு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டனே. ஆனா நீ என் வாழ்க்கைய பங்கு போட வந்திருக்கேன்னு தெரியாம போச்சு. அக்கா, என் புருஷன் இந்த வீட்டு ஆளுகள்லாம் இந்த 5-6 வருஷமா தாண்டி தெரியும். இவங்க எனக்கு 1000 துரோகம் பண்ணாலும் ஆச்சரியம் இல்ல. ஆனா நீ பிறந்ததுல இருந்து உன்னை உசுரா நினைச்சு பாசத்தை கொட்டி வளர்த்தேனே. நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ண? உன்னை பெத்த மகளா நினைச்சு வளர்த்ததுக்கு நீ காட்டுற நன்றி இதானா? சொல்லுடி, பதில் சொல்லு. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சு என் வாழ்க்கைக்கு ஒல வச்சுட்டியே. உன்னை பார்க்க பார்க்க ஆத்திரமா வருதுடி. என் புருஷன், இந்த குடும்பம் எல்லாரும் எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சா ஒவ்வொருத்தரையும் வெட்டி போடணும்னு தோணுது. ஆனா நீ எனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சா நான் செத்தரலாம் தோணுது. அக்கா, நீ அப்படி கூப்பிடாத, என்ன அப்படி கூப்பிடாத. இப்படி ஒரு அசிங்கத்தை எப்ப எனக்கு நீ பண்ணியோ அப்பவே எனக்கு உனக்கு இடையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ போடி, போய் தொலை.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓல்டான் ஓல்டா பாப்பா இந்த வேலை தான் தெரியும்ட்டு காட்டுறியாக்கேன். சத்தி ஆ? இன்னுமா நீ மாவட்டத்தை பார்க்கல? இல்லைடா, எலெக்ஷன் அன்னைக்கு அவர் ஊரில் இல்லை, இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு. சரி, போன்ல நன்றி சொன்னியா இல்லையா? ஏலை, ஃபோன்ல எல்லாம் பேசியாச்சுடா, இருந்தாலும் நேரடியாக பார்த்து சொல்லணும்ல, அதுக்காகத்தான் வந்தேன். ஆமா ஆமா, 5ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகாத ஒன்னெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்காருன்னா சும்மாவா? ஐயோ வாய விட்டனே, சாரிப்பா. இன்னைக்கு காலையில காலண்டர்ல நாக்குல சனின்னு போட்டிருந்தது, கோச்சுக்காத. தெரியுதுல்ல, மூடிக்கிட்டு வா. சரிப்பா, இருப்பா நான் திறக்கிறேன். வாங்க போங்க போங்க. வாங்க. வணக்கங்க. வணக்கம். ஐயா இருக்காருங்களா? இருக்காரு, வாங்க உள்ள. வாடா. உட்காரு உட்காரு, நான் ஐயாட்ட சொல்றேன். சரி. சத்தி, ம்? வெளியில இருந்து பார்த்தா தெரியல, மாவட்டம் வெயிட்டா தான் வீடை கட்டியிருக்காருப்பா. இலை, இவங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்கடா, ஊருக்கெல்லாம் நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க, ஆ? ரொம்ப நல்ல மனுஷன்டா. ஆச்சரியமா இருக்கேப்பா. வாசக்தி, ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய் மலை, எதுக்குப்பா இதெல்லாம்? நன்றி ஐயா. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்டா, அதுக்கு நீங்க தானே ஐயா காரணம். உட்காரு. நான் காரணம் இல்லப்பா, ஒரு பொண்ணு தான் காரணம். ஆமையா, என்னதான் ரேவதி எனக்காக உங்ககிட்ட பேசியிருந்தாலும் நீங்க மனசு வச்சதுனால தானங்கய்யா எனக்கு சீட்டு கிடைச்சது. நான் உங்க வீட்டு பொண்ணை சொல்லல, எங்க வீட்டு பொண்ணை சொன்னப்பா. ஐயா மலரு, அம்மா மலரு. என்ன இந்த கதையில புதுசா ஒரு கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க? மலரு என் தங்கச்சி. வணக்கம். வணக்கங்க.